அதிர்ந்த மைதானம். இந்த வருட ஒட்டுமொத்த ஐபிஎல் மேட்சுகளையும் மிஞ்சும் அளவுக்கு நடந்து முடிந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய இன்றைய மேட்ச் மிரண்டு போன உலக நாடுகள். அதாவது வாழ்வா சாவா என்ற நிலைமையில் சிஎஸ்கே அணியும் ஹைதராபாத் அணியும் இன்றைய நாளில் அந்த ஒரு முக்கியமான மேட்சில் களமிறங்கியது. ஆமாங்க, இந்த மேட்சில் தோல்வியடையும் அணி ஏறக்குறைய இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து வெளியேறிவிடும். அதாவது பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிடும். அப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைய தினம் சிஎஸ்கே அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியது. இதில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி வழக்கம் போல இந்த மேட்சிலும் பேட்டிங்கில் சொதப்பியது. ஆயுஷ் மாத்ரே மற்றும் பிரேவிஸ் என இந்த இருவர்களை தவிர மற்ற எவருமே சிஎஸ்கே அணியில் இன்று சொல்லும்படியாக விளையாடவில்லை. இதனால் 20 ஓவர்கள் முடியும் முன்பே 10 விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 154 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. அதுவும் இந்த போட்டி நடைபெறுவதோ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில். ஆகவே சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானத்திலேயே இந்தளவுக்கு பேட்டிங்கில் திணறியிருந்தது சிஎஸ்கே அணி. அதுவும் இந்த போட்டியை காண மைதானத்திற்கு தல அஜித்தும் வந்திருந்தார். அஜித் மட்டுமே இல்லாமல் சிவகார்த்திகேயன், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோரும் இந்த போட்டியை காண வந்திருந்தனர். அதிலும் இந்த போட்டியை ஒளிபரப்பிக் கொண்டிருந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த போட்டியை தொலைக்காட்சியில் காட்டியதை விட தல அஜித்தை அதிக முறை காட்டியதுதான் அதிகம். அந்தளவுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நடிகர் அஜித்குமாரை அடிக்கடி இந்த போட்டியின் போது கேமராமேன் அஜித்தை மட்டுமே ஃபோக்கஸ் செய்து கொண்டிருந்தார். இதனால் இந்த போட்டியின் சுவாரஸ்யம் என்பது இன்னும் அதிகரித்தது. பின்னர் சிஎஸ்கே எடுத்த 154 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஹைதராபாத் அணியும் ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து திணறி வந்தது. ஆனாலும் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் சுதாரித்து கொண்ட ஹைதராபாத் அணி நிதானமாக விளையாடி இறுதியாக இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றது. ஆகவே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்த பிறகு இனிமேல் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை வைத்துதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு முடிவு செய்யப்படும். மேலும் இந்த போட்டியின் தோல்வி குறித்து பேசிய தல தோனி சிஎஸ்கே அணியில் இன்றைய குறைகள் பற்றியும் பேசியிருந்தார். அதோடு நடிகர் அஜித் போன்ற பிரபலங்கள் முன்னிலையில், அதுவும் சென்னை அணியின் ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு தோல்வி என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். அதாவது இந்த போட்டியின் தோல்வி என்பது சாதாரண ஒரு தோல்வி ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இந்த போட்டியின் இந்த தோல்வி என்பது இந்த சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும் தோல்வியாக இந்த ஒரு தோல்வி மாறியிருப்பதை தான் தல தோனி இப்படியாக சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் தல அஜித் இந்த போட்டியை பார்க்க வந்ததை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.